இன்ஸ்டாகிராம் பல இன்னோசன்ட் பீப்புளோட லைஃபை கொண்டுகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பற்றி பார்த்தவங்களுக்கு இதோட கான்டெக்ஸ்ட் என்னங்கிறது தெரியும். பட் இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதை ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக சென்னையிலேருந்து திருத்தணி போகிற ட்ரெயினில் ஒரு 17 வயசு பசங்கன்னு வச்சுக்கோங்களேன், கத்தியெல்லாம் வச்சுட்டு ரீல்ஸ் எடுக்கிறது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பெரிய வட்டம் இந்த விஷயம் பண்ணியிருக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு ஒடிசாவை சேர்ந்த சுராஜ் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வடக்கன்னு சொல்லிட்டுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நார்மல் பேசஞ்சர் அதில் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்திருக்காரு. அவங்ககிட்டையும் வா ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அப்போஸ் பண்ணனையும் அவனை ஸ்டேஷன்லேருந்து வெளியில் கூப்பிட்டு போய் வச்சு ஆல்மோஸ்ட் 80 வெட்டு வெட்டியிருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எங்கிருந்து நடக்குன்னு நினைக்கிறீங்க? லான்ற தப்பாக இருக்கனாலவா, இல்லை சினிமா இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, இல்லை இதெல்லாம் தாண்டி பெரிய போதை ஒன்று இருக்குது, அதுதான் இன்ஸ்டாகிராம் என்னும் போதை. பட்டாக்கத்தியில் தினேஷ்குமார், அரவிந்த் குமார், பார்த்திபன் உள்ளிட்ட நண்பர்களுடன் அசோக் குமார் பிறந்தநாள் கொண்டாடியது. போலீஸ் ஸ்டேஷன் வெளியே நின்னுட்டு கெத்தா ரீல்ஸ் போட்ட இளைஞரை தம்பி அப்படியே கொஞ்சம் உள்ளேயும் போயிட்டு வாப்பான்னு ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க கோவை காவல்துறை. ஏன்னா இன்ஸ்டாகிராம் போதாங்கிற இதுக்கு முன்னாடி வீடியோவில் சினிமா தான் உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான். ஏதாவது அந்த சிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ இல்லை, என் வழியை மாற்றிக்கிட்டேன். அதில் கூட கிளைமேக்ஸில் அவங்க திருந்துற மாதிரி காமிச்சிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த 30 செகண்டு 60 செகண்டு ரீலு ஒரு மனுஷனை எவ்வளோ தூரம் மாற்றுதுன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் மார்க் ஜுக்கர்பர்க். ஆமாம், அவங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோவுக்கு ஒரு சென்சர்ஷிப் கிடையாது, ஒரு ஃபால்ட்டி வேர்ட்ஸுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி இந்த பிரச்சனை நடந்திருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். 50வது வார்டு பகுதியில் இளைஞர்கள் பட்டாக்கத்தியுடன் நடனமாடி இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்த வீடியோ வைரல் ஆனது. கிரைம் அண்ட் அட்டென்ஷன் சீக்கிங். ஆக்சுவலாக அவங்க கையில் வச்சுருந்தது கத்தியும் இந்த ட்ரக்ஸும் இப்போன்னு மட்டும் இல்லை, முதல்ல இருந்தே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதல்ல இருந்த வரைக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராபரி, அவங்ககிட்ட இருந்து பணத்தை திருடினாங்க, அதே மாதிரி நகையை திருடினாங்க, வேல்யூபிளான திங்ஸை திருடினாங்க, அதுக்காக தான் அந்த கத்தியை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு இருக்கும். பேட்டை காட்பாடி இடையே ஓடும் ரயிலில் பெண்ணிடம் 7 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இவங்க கையில் இருக்கிறத அவங்ககிட்ட என்ன இருந்திருக்கும்? உங்களும் என்ன மாதிரி ஒரு சிட்டிசன் தான் வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு காமன் மேன், அவன் கையில் என்ன அவ்வளோ பெரிய ஐஃபோனோ இல்லை கையில் தங்கச்சங்கிலி அதெல்லாம் போட்டு பறிக்கிறதுக்காக பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? நார்மலாக ஒரு ரீல்ஸ் மோகத்துக்காக பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ளெக்ஸிங்காக தான். இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே இது எல்லாத்தையுமே பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. மெயினே காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பர்த்டேக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பட்டாக்கத்தி எடுத்து வெட்டிட்டு அதை போஸ்ட் போடுறது. சென்னையில் பட்டாக்கத்தி மூலம் கேக் வெட்டி இளைஞர்கள் சிலர் பிறந்தநாள் கொண்டாடும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் பாட்லேயுமே பார்த்தோம்னா கஞ்சாடா கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பாட்லேயுமே வைக்கிறது. இது எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணி இது கேட்டால் சிவபானம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணுறது. ஸோ யங்ஸ்டர்ஸு அதிகமாக இருக்கிற கண்ட்ரியில் இந்த யங்ஸ்டரோட மைண்ட் செட்லாம் எங்கே போயிட்டுருக்குன்னு நீங்கள் பாருங்கள். மெயின் ப்ராப்ளமே இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் தான். நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்தோம்னா ஷேரிங் மெமரிஸ்க்காகவும் மோரோவர் இந்த ஏஸ்திரிக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறதுக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பிஸ்னஸாக மாறிச்சு. ஆனால் இந்த டிக்டாக் பேன் ஆனதுக்கப்புறம் ரீல்ஸுங்கிற ஃபார்மேட்டை கொண்டு வந்தானுங்க. அதுலேருந்து மோரோவர் ஃபஸ்ட் எடுத்துனையுமே அதை டப் ஸ்மாஷ் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தை போய் அதுக்கப்புறம் கண்டென்ட் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ மோரோவர் இன்ஃப்ளூயன்சிங். எதை பார்த்தாலும் இன்ஃப்ளூயன்சிங் தான். அப்போது அதில் நல்ல விஷயமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் பரவாயில்ல. நம்மளுக்கெல்லாம் யார் இன்ஃப்ளூயன்சர்? நாம் அந்த காலகட்டத்தில் இருந்திருப்போம். ஊரில் பார்த்தோம்னா நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாடுற இடத்துல ஒரு நம்மளுக்குன்னு ஒரு பெரிய அண்ணன் இருந்திருப்பார். நடுங்கனா தானடா ஏன் ஞாபகம் வரும் உங்களுக்கு? ஒரு மென்டர்ஷிப் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்படி விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், இல்லை ஒரு படத்தை கூட்டிகிட்டு போடுறதா சேஃபாக கூட்டு போய் சேஃப்டாக கூப்பிட்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம வீட்டில் நம்பி அனுப்புவாங்க. இல்லை அப்படி கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், ஒரு விஷயம் தெரிலடா அப்படின்னா அப்படி சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும். ஆனால் அப்படியெல்லாம் இருந்த நம்மளுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிற வேர்டு இப்போ எப்படி மாறி இருக்கு? எதை கண்டாலும் இன்ஃப்ளூயன்ஸ். நல்ல விஷயத்தில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாம் எங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க? மெயினே பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவன் கண்டென்ட்டை ஒவ்வொரு டைம் அனலைஸ் பண்ணி ஃபால்ட்டியான வேர்ட்ஸ் பேசியிருக்கிறோமா, உங்கள் கண்டென்ட்டில் ஏதாச்சும் சென்சேஷனலான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்மளை போஸ்ட் பண்ணுறதுக்கே அடுத்த ப்ராசஸ்க்கே போகுது. காப்பிரைட் ஒரு பக்கம் இருந்தாலும். பட் இன்ஸ்டாகிராமில் அந்த விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் போஸ்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அந்த சின்ன சின்ன பசங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெயின் காரணமே இந்த இன்ஸ்டாகிராமில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல், கண்டென்ட் வார்னிங் இல்லாமல் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறது தான். இந்த மியூசிக் கல்ச்சுரல் லாஸ் தான் பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம இருக்கிற காலகட்டத்துலையுமே நம்ம கானா சாங்ஸ்லாம் பார்த்துருப்போம், கைண்ட் ஆஃப் தேவா சாங்ஸ்லாம் பார்த்துக்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒரு லவ்வுக்கு ஒரு கானா சாங் இருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃப்ளெக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ ஒரு கானா சாங் இருக்கும். இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ குத்துவேன் வெட்டுவேன் அப்படிங்கிற கானா சாங் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. விழுகிறானா சூப்பர்னு கூட அவன் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவான். இதெல்லாம் நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு சம்பவத்தை பண்ண வைக்குது. என் விழுகிறானா சூப்பர்னு கூட அவன் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவான். இப்போ ஆக்சுவலாக இதுக்காக நம்ம போய் வீட்டில் போய் ஓடி ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்க முடியாது. அடுத்த நாளைக்கு நம்ம சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிற மாதிரி நம்மளும் போய் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும், வந்து தான் ஆகணும். காமன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் காலேஜஸில் அவங்க எஜுகேட் பண்ணணும். ஈவன் தோ ஆஸ்திரேலியாவில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 16 வயசு கீழே இருக்கிற பசங்கள்லாம் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. Its own age verification checks on users, identifying about 500,000 accounts across Instagram and Facebook that will be shut down from today. மெட்ராஸ் ஹைகோர்ட்டை இதை சஜஷன் பண்ணியிருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, பட் அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. The Madras High Court has urged the centre to examine the possibility of bringing a law similar to Australia's. ஸோ இதெல்லாம் மாறணும். இந்த சொசைட்டி மாறினா மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இதெல்லாம் மாறும்னு ஒரு நம்பிக்கையோட நம்மளும் நம்மளோட சில்ட்ரன்ஸை எஜுகேட் பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், மனசை விட்டு பேச வைக்கலாம். ஸோ ஸ்டே சேஃப் அண்டு கீப் யுவர் சில்ட்ரன் சேஃப். பாய் ஃப்ரம் கேஜி சினிமேட்டிக்ஸ்.